நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான்ல ஏத்திகாஃப் எதற்காண்டி இருந்தாங்க? லைலத்துல் கத்ர் வரும்போது பள்ளியில் இருக்கணும். லைலத்துல் கத்ர் ரமலான்ல இருக்குது. அது எப்போ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தீர்க்கமாக சொல்லப்படலை. ஆரம்பத்தில் ரமலான்ல இருக்குது. இப்போ ரமலான்ல இருக்குதுன்னு சொன்னா ரமலான் முழுவதுமே இருக்கலாமே. லைலத்துல் கத்ர் எப்போ வருதோ அப்போ நான் பள்ளிக்குள்ள இருக்கணும். இதான் யாருடைய ஆசை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை. அது எப்போ நான் உங்களுக்கு சொல்லப்படலை. ரமலான் ஃபர்ஸ்ட்லேயே அத்திகாஃப் உட்காந்துட்டான். ரமலான் ஃபர்ஸ்ட்ல உட்காந்துட்டான். ஒரு 10 நாள் இருக்கலாம். முதல் 10ல் ஒருவேளை லைலத்துல் கத்ர் இருக்கலாமே என்று முதல் 10 இருக்கிறான். முதல் 10 இருந்து விட்டு சரி வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் இன்னும் வரல, லைலத்துல் கத்ர் இன்னும் வரல, அடுத்து வரப்போற இரவுகளில் இருக்குதுன்ட்டாங்க. சரி அடுத்து வரப்போற இரவுனா சரி இன்னொரு 10 இருக்கலாம். 2வது 10ம் இருந்தாங்க. 2வது 10 ஏத்திகாஃப் இருந்து விட்டு சரி இதுல லைலத்துல் கத்ர் வந்திருக்கும், முடிச்சிடலாம் ஏத்திகாஃப அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, லைலத்துல் கத்ர் இன்னும் வரல, வரப்போற இரவுல தான் இருக்குது. அப்படியா சரி 3வது 10ம் இருந்துட்டாங்க. ஒரு மாசம் பூரா இருந்தாங்க. அதற்கு அடுத்த வருடங்கள்ல அவங்களுக்கு காட்டப்பட்டது லைலத்துல் கத்ர் ரமலானுடைய கடைசி 10ல் இருக்குது. எனவே அது முதற்கொண்டு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் கடமையாச்சா? முதல் வருஷம் ஒரு மாசம் பூரா ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அதற்கு மறு வருஷத்திலிருந்து அவங்க வஃபாத் ஆகிற ஆண்டு வரை ஒவ்வொரு வருஷமும் கடைசி 10ல் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் விடுபட்டுடுச்சு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா முக்கர்ரமாவுடைய வெற்றி பயணம். அந்த பயணத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய ஆரம்ப நாட்களில் புறப்படுறாங்க. ரமலான் முடிஞ்சுதான் திரும்புகிறாங்க. அந்த வருஷம் அவங்களால ஏத்திகாஃப் இருக்க முடியல. அது மக்கா வெற்றி, அப்புறம் தாயிஃப் அப்படியே கடந்து போயிடுச்சு. ஏத்திகாஃப் இருக்க முடியல பாருங்க, தவறி போச்சா இல்லையா? அதை என்ன செய்கிறாங்க? ஷவ்வாலில் தனியாக நோன்பு வச்சு ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. ரமலானில் இருக்க முடியலன்னா ஷவ்வாலில் இத்தனைக்கும் அப்படி கலா செய்கிறது ஒன்றும் வாஜிப் இல்லை. ஆனால் ஒரு அமலை பழக்கப்படுத்திய பிறகு அந்த அமல் விடுபட்டுடுச்சுன்னு வைங்க, அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏதாவது செய்யாமல் நிம்மதியாக இருக்காது. யார்? வணக்கசாலிகளுக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு ஷவ்வாலில் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஷவ்வாலில் இருக்கிறாங்க. இன்னொரு வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் கடைசி 10ல் ஏத்திகாஃபுக்கு தயாராகிறாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னா, பிற 21ல் மகரிபில் உள்ளே வந்துடுவாங்க. மகரிபில் உள்ளே வந்துடுவாங்க. ராத்திரி பள்ளிவாசல் வளாகத்தில் அமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு கூடாரம் ஒன்று அடிக்கப்பட்டிருக்கும். காலையில் ஃபஜ்ர் தொழுத பிறகு அந்த கூடாரத்தில் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம். இரவுல கூடாரத்தில் போய் தூங்க மாட்டாங்க, அந்த பள்ளியில் இருப்பாங்க, காலையில் தான் போவாங்க. ஒரு வருஷம் அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 21ஆம் இரவு பள்ளிக்குள் வர்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நானும் ஏத்திகாஃப் இருக்கிறேன்னு அனுமதி கேட்குறாங்க. அந்த காலத்தில் பள்ளியில் பெண்களுக்கு அனுமதி இருந்துச்சு. அதை புரிந்து கொள்ளணும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அப்போ நபி சரி மனைவி ஒரே ஒரு பெண்மணி தானே கேட்குறாங்க, சரி இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னை ஆயிஷா அவர்களுடைய அனுமதியை பார்த்து ஹப்ஸா அவர்கள் அன்னை ஆயிஷாட்ட கேட்குறாங்க, நானும் உங்கள் கூட வந்துடட்டுமான்னு சொல்லி. அன்னை ஆயிஷா என்ன செய்கிறாங்க? சரி வாங்க, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 பேரும் வர்றாங்கன்னு தெரிஞ்சு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களும் வந்துட்டாங்க. மொத்தம் 3 கூடாரம். காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி பூரா வணக்கத்தில் இருக்கிறாங்க, தெரியாது. காலையில் ஃபஜ்ர் தொழுது விட்டு தன்னுடைய கூடாரத்துக்கு போகலான்னு பார்த்தா அங்கே பல கூடாரங்கள் இருக்குது. இதெல்லாம் யார் இதுன்னு கேட்குறாங்க. இது ஆயிஷா, இது ஹப்ஸா, இது ஸைனப், இல்லை இது போட்டிக்கு வந்த மாதிரி தெரியுது, போட்டிக்கு தான் வந்த மாதிரி தெரியுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இப்போது இந்த பெண்களை யாரும் இருக்காதீங்கன்னு போக சொன்னால் பிரச்சனைகளை அழகாக அணுகணும் ஒன்று. 2வது சில நேரங்களில் சில முக்கியமான பிரச்சனை தகராறு வரும்னு சொன்னால் சில சுன்னத்தான அமல்களை விட்டுறலாம். 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இப்போ நம்ம இவங்கள போக சொல்லிட்டு நாம் மட்டும் இருந்தால் அவங்க மனசு வருத்தப்படும், அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். என்ன சண்டை வரும்? என்னால் தான் சண்டை வந்துடும். அதனால் ஏத்திகாஃப் நான் இருக்கலைன்னு சொல்லிட்டாங்க. ஏத்திகாஃப் இந்த வருஷம் நான் இருக்கல, விட்டுட்டாங்க. அந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க? அந்த 10 நாள் ஏத்திகாஃப் விடுபட்டதை சஹீஹ் புகாரியில் வருது. ரமலான் அடுத்து ஷவ்வால் 1 மாதம் முழுவதும் ஏத்திகாஃப் இருந்தாங்க. இங்கெல்லாம் நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃபுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள். 10 நாள் இங்கே இருக்கணும். இந்த 10 நாள் மனைவியரால் இருக்க முடியல.
ஷவ்வால் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைத்து எத்திகாஃப் இருக்கிறாங்க. அந்த தவறிய அந்த விஷயத்தை ஒரு மாதம், ஏன்னா ரமலானுடைய எத்திகாஃபுக்கு நிகராகதான் இல்லையா, அதுக்காக ஒரு மாத காலம் எத்திகாஃப் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்திகாஃபை எவ்வளவு முக்கியத்துவத்தோடு கடைபிடித்தாங்க என்பதை நாம் இதிலிருந்து விளங்க வேண்டாமா? அதனால எத்திகாஃப்ங்கிறது சாதாரணமான ஒரு வணக்கம் அல்ல. ஹனஃபி மதஹ்பில் எத்திகாஃப் என்பது ஒவ்வொரு மஹல்லாவிலும் யாரேனும் ஒருவர் இருப்பது சுன்னத்து முஅக்கதா கிஃபாயா. மஹல்லால ஒருத்தர் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சுன்னத்து முஅக்கதா. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மஹல்லாக்களிலும் நிறைய மக்கள் எத்திகாஃப்ங்கிற அமலை என்ன செய்கிறாங்க, கடைபிடிக்கிறாங்க. சரிங்களா? அதனால எல்லாருமே எத்திகாஃபுக்கு என்ன செய்யறோம், முக்கியத்துவம் கொடுக்கணும்.